ஏ நெட்டுச்சி, இங்க பாரு. இங்க பாரு, நிறைய உடைய யாரோ வெட்டி போட்டு போயிருக்காவ. இதுல இருந்தே நம்ம வேற வெட்டி எடுத்துக்கலாம். ஓனர், இதெல்லாம் சின்ன சின்ன சுள்ளி ஓனர். இதை வச்சுட்டு நான் எப்படி சமைக்க முடியும்? இது தீ பத்த வைக்க, பால் காய்க்க, காப்பி போடக்கு தான் ஆகும். அடுப்பு எரிக்க இது போதாதாக்கும். எங்க அம்மா எல்லாம் இந்த மாதிரி வரவுதான் வச்சு எரிப்பா. டக்குன்னு தீ பிடிச்சா நின்று எரியும். ஓனர், நான் பெரிய அண்டால சமைக்க போறேன் ஓனர். அதுக்கெல்லாம் இது ஆகும் ஆகாது போடவும் முடியாது. இப்ப என்ன சொல்ல வர நீ? இது விரவுக்கே ஆகாது ஓனர். அங்க பாருங்க, பெரிய மரம், நல்ல காஞ்ச மரம் நிக்குது. அதை போய் வெட்டுவோம் வாங்க. அவ்வளவு வளர்த்தியில இருக்கு, அதை எப்படி வெட்டுறது? ஓனர், உங்களுக்கு தான் அது வளர்த்தி, எனக்கு ஒன்றும் வளர்த்தி இல்ல ஓனர். என் கூட வாங்க, நான் சொல்றேன். சுள்ளி பறக்கிட்டு இருக்கேன். சுள்ளி நான் என்ன பால் காய்க்க சுள்ளி பறக்க வந்தேன். விருந்து வைக்க அண்டால சமைக்கணும் ஓனர். அதுக்கு எவ்வளவு பெரிய விரவு பறக்கணும். வாங்க, அங்க தள்ளி போவோம். இது அழகான விரவு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க அம்மா இந்த மாதிரி சுள்ளி கிடைச்சா அழகா எரிப்பா. இதை விட்டுட்டு எங்க பையனை எடுத்து போய் விரவு பறக்க போறான்னு தெரியலையே. போய் பாத்துட்டோம். மரத்தை வெட்ட போறால, மரத்தை வெட்ட முடியுமா? ஏ அப்பா, எவ்வளவு பெரிய மரம் காஞ்சு போய் நிக்குது. இது ஒன்ன வெட்டினாலே போதுமே. பச்சைக்கிளி அக்கா கல்யாணத்தையும் நடத்திடலாம், பச்சைக்கிளி கல்யாணத்தையும் நடத்திடலாம் போலயே. இவ்வளவு பெரிய மரம் எப்படி காஞ்சு போச்சு? ஏ நெட்டச்சி, எதை வெட்டணுங்க? ஓனர், இந்த மரத்தை பாருங்க ஓனர். நல்லா அண்ணாந்து பாருங்க. இதுல எங்க சின்ன சின்ன சுள்ளிகள் இருக்கு? எல்லாம் பெரிய பெரிய கட்டையா இருக்கு. ஓனர், கட்டையா இருக்கு, காஞ்சு போயிருக்கு ஓனர். இது மட்டும் இல்ல, பக்கத்துல ஒரு மரம் இருக்கு பாருங்க, அதுவும் காஞ்சி கரிஞ்சு போய் தான் நிக்குது. ரெண்டையும் வெட்டி கொண்டு போயிட்டோம்னு வச்சிடுங்க. மஞ்சள் கிளிக்கு பொண்ணு பார்க்க ஃபங்க்ஷனும் சரி, நிச்சய ஃபங்க்ஷனும் சரி, கல்யாண ஃபங்க்ஷன் வரைக்கும் போதும். ஏன் உன் மொத கல்யாணத்துக்கு போதும்னு சொல்ல? ஓனர், என் பிள்ளை பச்சை பிள்ளை ஓனர். மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா நான் வியாபாரம் எனக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன். இதே வெட்டி எடுத்துட்டு போயிடலாம் ஓனர். இவ்வளவு மேல எப்படி வெட்ட முடியும்? வெட்டிட்டா மட்டும் எப்படி கொண்டு போக முடியும்? அங்க பாரு, ரோசா பக்காவ அழகா சின்ன சின்ன சுள்ளியா வெட்டிட்டு இருக்காவ. அதுவும் சைஸா அடுக்கி வச்சிருக்காவ. பார்க்கவே நல்லா இருக்கு. வேற அடுப்பு எரிக்க சூப்பரா இருக்கும். நீ என்னடான முழுமாடு மாதிரி இருக்க மரத்தை வெட்டிடலான்னு வந்து நிக்கா. இத வெட்டினா எப்படி தூக்கிட்டு போறது? முதல்ல இதை எப்படி வெட்டி கொண்டாடுறது? சைஸா எப்படி கெட்டியது? உன்னை விட 4 பங்கு வளர்த்தியா இருக்கு. ஓனர், அதெல்லாம் ஈஸியா வெட்டிடலாம் ஓனர். காஞ்சி போய் தான் நிக்குது. அத எப்படி மாடு? அதோ ஓனர், கொஞ்சம் திரும்புங்களாம். திரும்பிட்டா மட்டும் எப்படி வெட்ட முடியும்? இருங்க ஓனர், சொல்றேன். ஓனர், இப்ப பாத்தீங்களா, நான் உங்களை இப்படி தூக்கி பிடிச்சுக்கிடுவானா நீங்க வெட்டிடுவீங்களாம். சே, வெட்டுவேன், நல்லா வெட்டுவேன். உன் மண்டையில கொத்தி புடியும் கொத்தி. ஓனர், இந்த மரம் வளர்த்தியா இருக்கு ஓனர். உங்களை நான் இப்படி பிடிச்சிக்கிட்டே மேல இருந்து வெட்டிட்டே வாங்க. ஈஸியா காஞ்சிதான் இருக்குது, வெட்டிடலாம் ஓனர். அந்த மேல போது பாருங்க, அந்த கொப்பை வெட்டுங்க பாப்பா. நல்ல பெரிய கிளையா இருக்கு, அதை வெட்டிட்டு பண்ணி வச்சிடுங்க. சைடு கிளையெல்லாம் டக்கு டக்குன்னு வெட்டிடலாம். என்னால இதெல்லாம் வெட்ட முடியாது. இறக்கி விடு, பேதி இருப்பான ரோசா பக்கம் மாதிரி சுள்ளியே வெட்டிக்கிடியே. ஓனர், கல்யாணத்துக்குலாம் இந்த மாதிரி விறகு தான் ஆகும் ஓனர். முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்யன்னு சொன்னீங்க. ஒரு விறகு கூட முன்னாடி நின்று வெட்ட மாட்டேன்னா என்ன அர்த்தம் ஓனர்? விறகு வெட்டக்கு ஸ்ட்ராங்கா நின்னு வெட்டானா? இப்படியே நீ தூக்கி பிடிச்சிட்டு நான் தொங்கிட்டு இருந்து வெட்ட முடியும்? இறக்கி விடு, பேதி இருப்பா. அருவா மூஞ்சிலே விழுந்தாலும் விழுந்துரும். ஓனர், அதெல்லாம் உலாது ஓனர். நல்லா கெட்டியா பிடிச்சிட்டு வெட்டுங்க. இதை கூட பிடிக்க முடியல, வெட்ட முடியல. நீங்களே என்ன ஓனர்? இப்படி இருந்தா எப்படி முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்துவிய? இந்த ஒரு வார்த்தை உங்க டாடிட்ட சொன்னது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் தெரியுது. அந்த ஒரு வார்த்தைக்காக இப்ப மரத்துல கிடந்து நான் தொங்கிட்டு கிடக்கேன். ஓனர், இது கூட நல்லா இருக்கு ஓனர். அந்த கொப்பல உங்களை தொங்க விட்டியே, நீங்க அங்க இருந்து வெட்டிட்டு வரீங்களா? கோப்பல தொங்கிட்டு வெட்டலாம் முடியாது. அதனால தொக்கடின்னு கீழே தான் உள்ளனா. இறக்கி விடு முதேவி. ஓனர், நீங்க வெட்டினாதான் இறக்குவேன். வெட்டுங்க ஓனர். மேல போற கொப்பையாவது வெட்டிட்டு இறங்கிருங்க. சைடு கொப்பல நானே கீழே வெட்டிடுவேன் ஓனர். பேதி இருப்பா, நீ இவ்வளவு சொல்லியெல்லாம் மேலே ஏறி வெட்ட வேண்டியதானே? ஓனர், நான் மரத்துல ஏறியேன்னு வச்சுக்கிடுங்க. மரம் கீழே சரிஞ்சிட்டுனா என்ன பண்றது? அத பயந்துட்டு உங்களை தூக்கி பிடிச்சிருக்கேன். நீங்க வெட்டுங்க ஓனர். பயப்படாம வெட்டுங்க, நான் இருக்கேன். நீ இருக்காத முதேவி, எனக்கு பயமே. இனி முதல்ல இறக்கி விடு. இப்படியே தூக்கி பிடிச்சிட்டு நின்னா எனக்கு ஏதாவது ஆகிரும். ஓனர், ஒண்ணுமே ஆகாது ஓனர். வெட்டுங்க ஓனர். முடியாது முடியாது, இறக்கி விடு இறக்கி விடு. ஓனர், சின்ன சுள்ளியெல்லாம் வச்சு விறகு எரிக்க முடியாது ஓனர். இந்த பெரிய மரத்தை வெட்டி எடுத்துட்டு போவோம். வெட்டுங்க. என் வீட்டுக்கு சின்ன சுள்ளி போதும். ஓனர், நீங்க டாடிட்ட என்ன சொன்னீங்க அதை நினைச்சு பாருங்க ஓனர். முன்னாடி நின்று ஃபங்க்ஷனை நான் நடத்திய டாடின்னு சொன்னீங்க. அதுதான், அந்த ஒரு வார்த்தை நான் சொன்னது பெரிய தப்பாயி போச்சு. இப்ப மரத்துல கிடந்து ஊஞ்சல் ஆடிட்டு கிடக்கேன். இங்க பாரு நெட்ட குரங்கு, நான் என் வீட்டுக்கு தான் விரவு பறக்க வந்தேன். நான் உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு விரவு பறக்க வரல. நீ போறியே, சரி கூப்பிடியேன்னு தான் வந்தேன். ஓனர், நீங்க இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ஒரு விறகு கூட எடுத்துட்டு போக கூடாது. நீங்க பறிக்க எல்லா விரவும் எங்க வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டேன். என்னது, உன் வீட்டுக்கா? ஆமா ஓனர், ஃபங்க்ஷனுக்கு வேற யார் விரவு பறிக்கிட்டு வருவா? நீங்க தான் பறிக்கணும் தரணும். முன்னாடி நிப்பேன்னு சொன்னவியே இப்படி பின்னாடி போகாதுங்க ஓனர். ஷோ, பேதி தான் இருக்கு. ஓனர், உங்க பின்னாடி நான் இருக்கேன். என் மேல எடுத்துறாங்க ஓனர்.
வெட்டுங்க வெட்டுங்க சீக்கிரம் வெட்டுங்க, வீட்டுக்கு போனோம். எவ்வளவு நேரம் தான் உங்களை இப்படி தூக்கி பிடிச்சிட்டே இருக்க முடியும்? கீழே போட்டேன்னா அப்புறம் என்ன சொல்லக்கூடாது. அதானே நீ கீழே போடக்க நீ தூக்கி பிடிச்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். கீழே போடக்கு முன்னால ஒரு அறிவிப்பு கொடுக்குறியோ? ஓனர் போட மாட்டேன் ஓனர், வெட்டுங்க. டக்கு புக்குன்னு வெட்டிட்டீங்கன்னா டக்குன்னு உங்களை இறக்கி விட்டுருவேன். சீக்கிரம் வெட்டுங்க ஓனர், நேரம் ஆகுது. ஷோ வெட்டி துறக்கேன். ஏ அப்பப்பா இடுப்பெல்லாம் வலிக்குது. கொஞ்சம் வரவுதான் வெட்டியிருக்கேன், அதுக்குள்ள இப்படி இடுப்பு வலிக்குது. தினமும் விரவு பறிக்கிட்டு போய் எப்படி சோறு கறி ஆக்குன்னு தெரியலையே. எங்க அம்மாலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தினமும் விரவு பறிக்கிட்டு வந்தா சோறு பொங்குவேன். அது மட்டுமா நான் என் தங்கச்சி எங்க அக்கா எல்லாரும் போவோம். எங்களுக்கும் சின்ன சின்னதா சுள்ளியில பறக்கி கட்டி தருவா. அவ்வளோ நேரம் எங்க அம்மா வெயிலே நின்று விரவு பறக்குவா. விரவு பறிக்கிட்டு வந்ததோட இல்லாம உடனே சமையல் பண்ணி சாப்பாடு எங்களுக்கு தருவா. அம்மா பறிக்கி தர விரவ வீட்டுல கொண்டு வந்து போடியதுக்கு என்னமோ பெரிய வேலை செஞ்சுட்ட மாதிரி நம்மளுக்கு எல்லாம் தோணி இருக்கு. ஆனா அம்மா எப்படிலாம் வேலை செஞ்சிருக்கா இப்ப நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. ஏ அம்மா அம்மா நாடுக்குதுக்கு என்ன வலி வலிக்குது, கட்ட மாதிரிலாம் நிக்குது. நிமிர கூட முடியலையே. ஐயோ இதுக்கு மேல என்னால ஒத்த வர கூட வெட்ட முடியாதம்மா. இப்படியே வீட்டுக்கு ஓடிட வேண்டியதுதான். சரோஜா என்னாச்சு சரோஜா, வரவெல்லாம் வெட்டினியா? ரோச பக்கம் அது ஏங்கா கேக்குறிய? அந்த நெட்டச்சி இருக்கா பாருங்க, மரத்து மேல நீ ஏத்தி விட்டுட்டாக்கா. கை கால்லாம் உடஞ்சி போன மாதிரி ஆயிப்போச்சு பாருங்க. 4ஆம் மடிஞ்சு 8ஆம் மடிஞ்சு வந்து நிக்கேன். ஆமா சரோஜா குதுக்கெல்லாம் ரொம்ப வலிக்குதுல்ல. என்னாலே முடியல, இந்த மாதிரி இவ்வளவுதான் வெட்டியிருக்கேன், அதுக்குள்ள முதுகெல்லாம் வலிக்குது. ஆமாக்கா நீங்க இதை வெட்டதுக்குள்ளே வலிக்குதுங்கிறீங்க, நான் பெரிய கட்டெல்லாம் வெட்டினேன் பாத்துக்கிடுங்க. அப்படியே சரோஜா சின்ன சின்னதா என்ன மாதிரி சுள்ளியல் பார்த்து வெட்டி இருக்க கூடாதா? ஏக்கா அதாக்கா நான் வெட்டக்கு உட்காந்தேன். அந்த நெட்டச்சி தான் அந்த ஆருக்கு மரம் இந்த ஆருக்கு மரம்னு அங்க கூட்டிட்டு போயிட்டா. ஃபங்க்ஷனுக்கு சமைக்கணும், பெரிய மரத்தை தான் நீங்க வெட்டணும். வாக்கு கொடுத்துருக்கிய, நாக்கு கொடுத்துருக்கிய, மூக்க கொடுத்துருக்கியங்காக்கா. மரத்துல தூக்கி விட்டுட்டாக்கா. இறக்கி விட என்னால முடியாதுன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்க. நான் முன்னாடி நின்று செய்யன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன் ஆடிக்கிட்டேன். அதுக்காக என்ன போட்டு பாடா படுத்தியா பாத்துக்கிடுங்க. வெட்டி கொடுத்த பிறதாக்கா இறக்கி விட்டா. இப்ப மீதியாவை வெட்டிட்டு எல்லாத்தையும் கட்டிட்டு வாரேனா. எல்லாம் பெரிய பெரிய கட்டக்கா. அண்டால சமைக்கணுமால அதுக்கான வரவுதான் வெட்டி வச்சிருக்கா. அப்படியே சரோஜா நம்மளாம் வீட்டுக்கு தானே பறிக்கியும். இந்த மாதிரி சின்ன சின்ன சுள்ளியல் தான் எரிக்கைக்கு நல்லா இருக்கும் பத்துக்க, நின்று எரியும். நீ இதுல கொஞ்சம் வெட்டு சரோஜா, உங்க வீட்டுக்கு கொண்டு போ. எங்கக்கா என்ன வெட்டுறது, இடுப்புக்குள்ள பிடிச்சுக்கிட்டு எனக்கு. இதுல வேற அந்த நெட்டச்சி உங்க வீட்டுக்கு ஒரு வர கூட எடுத்துட்டு போக கூடாது, எல்லாத்தையும் எங்க வீட்டுக்கு தான் கொண்டு போகணுங்க. அவ என்ன அள்ளிட்டு வரதுலதான் நானும் கொஞ்சம் எடுத்துட்டு வர வேண்டியிருக்கும். இதுக்கு மேல என்னால வர வெட்ட முடியாதுக்கா. ஆமா சரோஜா என்னாலே முடியல, வெட்டினது வரைக்கும் கட்டி வச்சுட்டு எடுத்துட்டு போக வேண்டியதான். எனக்கு முதுகுலாம் ரொம்ப வலிக்குது சரோஜா. அன்னைக்கு என் புருஷன் வந்தாவ, நல்ல விரவு வெட்டி தந்தாவ. நானும் அவங்க கூட சேர்ந்து வந்ததுனால எனக்கு அவ்வளவு கஷ்டம் தெரியல, ஈஸியா தூக்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. என்னை விட சாக் மாமா நிறைய விரவு கொண்டு வந்தாவ, அதனால தானே அந்த விரவு 2 வாரத்துக்கு வந்திருக்கு. இன்னைக்கு என்னால முடியல சரோஜா. அந்த காலத்துல எல்லாம் எங்க அம்மா விரவு பறிக்கதான் சோறு பொங்குவா. எப்படிதான் அந்த காலத்து ஆட்கள் இவ்வளவு வேலை செஞ்சுச்சோ தெரியல. நம்ம இன்னைக்கு என்னென்னமோ வசதி வாய்ப்போட வாழ்ந்துட்டு இருக்கோம். மிக்சி கிரைண்டர் அது இதுன்னு எல்லாம் இருக்கு நம்ம வீட்டுல. ஆனா அந்த காலத்துல ஒண்ணும் கிடையாது. ஏன் அப்பெல்லாம் கரண்ட் கூட எங்க வீட்டுல எல்லாம் கிடையாது பாத்துக்க. அப்படி இருந்து எங்க அம்மா இந்த விரவு பறிக்கிட்டு வந்து அழகா சோறு பொங்கி தருவா. சாப்பிடும் போது அதோட ருசியும் வேற மாதிரி இருக்கும் சரோஜா. ஆமாக்கா அந்த காலத்துல அம்மியில தான் அரைப்பாவ, ஆட்டுக்கல்ல தான் ஆட்டுவாவ. எங்க அம்மாலாம் மாவு உரல்ல தான் இடிப்பா. ஆமா சரோஜா எங்க அம்மா இடிப்பா, எங்க அக்கா இடிப்பா, நான் கூட இடிச்சிருக்கேன். இப்ப செய்ய முடியுமா, ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாத்துக்க. ஏக்கா இப்ப கூட அந்த வேலையில செஞ்சாச்சுன்னா பழகிடலாக்கா. நம்ம செஞ்சா பழகிடலாம் சரோஜா, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பழக்கம் இருக்குல்ல. நம்ம பிள்ளைகள் அதெல்லாம் பழகிருமா சொல்லு. நம்ம காலத்துல இந்த கேஸ் எல்லாம் தட்டுப்பாடாகி போச்சு. நம்ம ஏதோ அந்த காலத்து ஆட்கள் செஞ்சதை பார்த்ததுனால இப்ப விறகுலாம் எடுத்துட்டு வந்து சமைச்சிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைகள் எல்லாம் எப்படிதான் சமாளிக்க போகுதுன்னு தெரியலையே. ஏக்கா அது காலத்துக்கும் எப்படியாவது சமாளிச்சிரோம்க்கா. ஏதாவது புதுசு புதுசா கண்டுபிடிப்பாவுக்கா. இப்படியேவா பேரும் நீங்க ஏன் நினைச்சிட்டு வருத்தப்படுறிய? என்னத்த கண்டுபிடிச்சா என்ன சரோஜா, என்னைக்கா இருந்தாலும் நம்ம சோறு பொங்குனாதான் திங்க முடியும். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் நகை நட்டு இருந்தாலும் அதையே திங்க முடியும் சொல்லு. விளைய வச்சாதான் நம்ம சாப்பிட முடியும். அதே மாதிரி அடுப்பு கூட்டி நம்ம சோத்த பொங்குனாதான் வீட்டுல இருக்கவே பசி ஆற முடியும். என்ன கண்டுபிடிப்பு வந்தா என்ன, எப்பவுமே இந்த ஒரு சாணு வயிற்றுக்காக தான் இவ்வளவு பாடுபாடியும். ஆமாக்கா நீங்க சொல்லியது எல்லாம் உண்மைதான். ஏலேலோ ஐலசா ஏலேலோ பாத்தியலக்கா நெட்டச்சியா, நானே குதுக்கு ஒடிஞ்சு போய் வந்து நிக்க ஏழையில பாடிட்டு வர பாருங்க. குழந்தை சரோஜா விறகு வெட்ட விட்டுட்டியோ? அவளுக்கு இடுப்புக்குள்ள பிடிச்சுக்கிட்டாமே. கீழே தான் நிறைய விறகு கிடந்துல, அதை வெட்டி எடுக்க வேண்டியதானே. அந்த பக்கத்துல கூட ஒரு மரம் உளுந்து கிடந்துச்சு, அதை பார்த்தேன். நீ அதை தான் வெட்டி எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சேன். நீ அந்த பக்கத்துல பெரிய மரத்தை வெட்டக்கு வெட்டியாமே. ஆமாக்கா ஃபங்க்ஷனுக்கு சமைக்க வேணும்ல,
அதனால தான் பெரிய பெரிய கட்டையா பார்த்து வெட்டி எடுத்துட்டு வந்தேன். ஓனர் தான் கொஞ்சம் வெட்டி தந்தாவுக்கா. ஓனர் இந்தாங்க ஓனர், தலையில பிடிங்க. இந்த சின்ன சைஸ் ஒல்லி குச்சி கட்டையெல்லாம் உங்களுக்கு. நீங்க தலையில தூக்கி சுமந்து கொண்டு வந்து எங்க வீட்டுல தந்துடணும். எனக்கு பெரிய கட்டையெல்லாம் நான் கட்டி வச்சிருக்கேன், அதை நான் தூக்கிட்டு வந்துருவேன். எப்படி ஓனர் என்னோட ஐடியா? எல்லாத்தையும் நீயே சுமந்துட்டு வா. என்னால தூக்கி சுமக்க முடியாது. நானே வெட்டினேன்னா எங்க வீட்டுக்கு சின்ன சின்ன சுள்ளியா வெட்டி கட்டி எடுத்துட்டு போயிருப்பேன். அது வெட்டக்கும் கஷ்டம் இருக்காது, சுமக்கக்கும் கஷ்டம் இருக்காது. நீ வெட்டி கட்டி வச்சிருக்க கட்டையெல்லாம் சுமந்தேன்னா கூணு குறுக்கெல்லாம் ஒடிஞ்சிரும். ஏற்கனவே வெட்டி வெட்டியே இடுப்பு ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகுது, கை ஒரு பக்கம் வளைஞ்சிக்கிட்டு போகுது. இதுல வேற நான் சுமப்பேன்னு கட்டையை கட்டிட்டு வந்தாலாம். ஓனர் புடிங்க ஓனர், முன்னாடி நின்று எல்லாத்தையும் நடத்துவேன்னு சொன்னீங்களா? பாத்துடுங்க ரோசப்பக்கா, அப்பத்துல இருந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி நீ பிளாக் மெயில் பண்ணியா பாத்துக்கிடுங்க. சரோஜா, குழந்தைக்கு யார் இருக்கா? நம்மளும் தானே உதவி செய்யணும். நீ ஒரு கட்டு வச்சுக்க, நான் ஒன்று வச்சுக்கிட்டே, நான் வெட்டின சுள்ளியும் வச்சுக்கிடி. குழந்தை என்ன 2 கட்டு கட்டி வச்சிருக்கலாம்ல, அதை தூக்கிட்டு வரட்டும். வந்துட்டோம், எல்லாரும் சேர்ந்து தானே உதவியா இருக்கணும். குழந்தை அதையும் போய் தூக்கிட்டு வா, கிளம்புவோம். நான் அதுக்குள்ள இதை கட்டி எடுத்துக்கிடி. சரி ரோசா பக்கம் தான் எடுத்துட்டு வரேன். ஓனர் இந்தாங்க ஓனர், பிடிங்க. அடேங்கப்பா, தலையில பாறாங்கல் வந்து விழுந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஓனர் அவ்வளோ எல்லாம் வெயிட் இல்லை ஓனர், ஒன்று நீங்க வச்சிருங்க, ஒன்று ரோசப்பா கிட்ட கொடுத்துருங்க. ரோசப்பக்கா நீங்க ஒன்று பிடிங்கக்கா. இப்போ ஓகே ஓனர், நல்லா கெட்டியா பிடிச்சிருங்க ஓனர், உருவி கீழே விழுந்துற போது. கஷ்டப்பட்டு வெட்டின விரவு. ஆமா, எல்லாத்தையும் இவர்தான் கஷ்டப்பட்டு வெட்டினாரு. சரி ஓனர், நீங்க பாதி நான் பாதி வச்சுக்கிடுவோமே. ஆனா உங்களுக்கு கை வலையை நான் தூக்கி பிடிக்கல வெட்டிடுவீங்களோ? சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு. எல்லாத்தையும் நீ தான் வெட்டினேன்னு சொல்லு. அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஓனர், உங்களுக்கும் பங்கு இருக்கு. ஏன்னா நீங்க முன்னாடி நின்று நடத்துவேன்னு சொன்னீங்களா? போதும், நிறுத்திக்கிடுவோம். இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கிடுவோம். முன்னாடி முன்னாடின்னு சொல்லி அண்டாக்குல இறக்கி விட்டுருவா. எந்த இடத்துல தான் விறகு வெட்டிட்டு கிடக்காவனே தெரியலையே. நானும் ரொம்ப நேரமா அவியலது தேடிட்டு கிடக்கேன், எங்கேயுமே காணையில. ஒருவேளை வேற காட்டுக்கு எங்க போயிருப்பாங்களோ? இதுதான் நம்ம ஊர் பக்கத்துல இருக்க காடு. இதை விட்டு என்ன பயணம் பண்ணாவே? சுசாந்தி, எவ்வளவு நேரமா உங்களை தேடுறது? இங்கதான் இருக்கேன், மெசேஜ் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண மாட்டியா? இவ்வளவு நேரமா உங்களை தான் தேடிட்டு இருந்தோம். சாமிமா, எல்லாரும் மெசேஜ் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? ஆமா சுசாந்தி, நீங்க மெசேஜ் போட்டதுக்கு அப்புறம் நாங்க வராம இருப்போமா? செல்லமாண்டியை கூட்டிட்டு வரலாம்னு வீட்டுக்கு போனோமா. செல்லமாண்டி வீட்ல எல்லாரும் கடையில இருந்தாவளா. கடையில போய் வீல கூட்டிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு. உங்க வீட்ல போய் பார்த்தா கண்மணி நீங்க போயிட்டேன்னு சொன்னா. அதான் அரக்க பறக்க ஓடி வந்து நான் உங்களை தேடிட்டு இருந்தேன். எங்கமே இல்ல, இங்க தான் நின்னுட்டு இருக்கீங்களா? ஆமா, ஓனர் ரவி இல்லங்க. தெரியல சாமிமா, நானே அவியல தேடிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் ஆச்சு, நான் வந்து என்ன அவியல காணையில. சுசாந்தி, அப்படினா ஒருவேளை அவிய வர விட்டவே வரலையோ? இல்லம்மா, வந்திருக்காவே. ஆனா எங்க நின்னு வெட்டியா வந்தா தெரியல. நீங்க இருக்கா சரோஜா ஒத்தையிலே வந்திருக்காவே? இல்ல செல்லம்மா, வானரி, குழந்தை பிள்ளை, அப்புறம் இந்த ராசாப்பு எல்லாரும் சேர்ந்து தான் வர பறக்க வந்திருக்காவே. அப்படியே எல்லாம் சேர்ந்து வந்திருக்காவளோ? ஆமா செல்லம்மா, அதனால தானே நம்மளும் போய் வர விடலாம்னு மெசேஜ் போட்டேன். ஆமா, நீ மெசேஜ் பார்க்கலையோ? இல்ல காண, கடையில இருந்தேன். கடையில இருக்கும்போது போன்ல எடுத்து பார்க்க மாட்டேன் அவ்வளவா. சாமி தான் வந்து சொன்னா இந்த மாதிரி வர வெட்ட போறாவன்னு. எனக்கும் கடைக்கு ஏகப்பட்ட வரவு தேவைப்படுது பத்தியல. அதான் கூப்பிட்டவனே பின்னாடியே புறப்பட்டு வந்துட்டேன். இந்த வானரி எங்க நின்னு வர வெட்டியான்னு தெரியலையே. சுசாந்தி, கொஞ்சம் அங்க பாருங்க. ஓனர் ரவி வரவே வெட்டிட்டாவே, வெட்டி
இந்த வரவு ஒண்ணும் எனக்கு இல்ல. குழந்தை வீட்டு ஃபங்க்ஷனுக்காக தான் பெறக்கிட்டு போறோம். வேணும்னா அவட்ட கேட்டு வாங்கிட்டு போ. ஐயோ மீன்காரக்கா ஃபங்க்ஷனுக்கே பத்தாது. அதனால நீங்க இந்த காட்டுக்குள்ள நிறைய வரவு இருக்கு பறக்கிட்டு வாங்க. சின்ன சின்ன சுள்ளியா வச்சிருக்க, அதுலயாவது ஒரு கெட்டு தாயா. இல்ல மீன்காரக்கா, நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஒரு கட்டையை வெட்டினேன். மேல இருக்கிறது குழந்தைக்கு, கீழே இருக்க சின்ன சின்ன சுள்ளி இருக்குல்ல அதுதான் எனக்கு. இதுவே 2 நாளைக்கு கூட வராது. நான் வரதான் செய்யணும் 2 நாள் கழிச்சு. அன்னைக்கு வேணா உங்க கூட வரேன், நீங்க கூப்பிடுங்க. அதுக்குள்ளே உங்க எல்லார் வீட்லயும் கேஸ் காலியாகி போச்சு. நல்லா தயாரிச்சிட்டு வந்தியே. உங்க தயாரிப்புக்கு நாங்க வெட்டின வரவெல்லாம் உங்ககிட்ட தந்து நாங்க சும்மா போன் போல்க. இது